இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மின்சார கட்டண உயர்வு தொழில் நிறுவனங்களின் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே. 85% மலேசியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிரதமர் இவ்வாண்டு ஜூலையில் மின் கட்டண உயர்வு என்பது தொழில்துறைக்கு மட்டுமே இருக்கும் என்றும் 85 விழுக்காடு வழக்கமான பயணிட்டாளர்களுக்கான இது உட்படுத்தாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்திருக்கிறார். நேற்றைய ஊடக அறிக்கையை தெளிவுபடுத்திய அவர், ஒரு கூட்டத்தில் தான் தெரிவித்த பதில் தொழில்துறையினர் எழுப்பிய பிரச்சனையை மட்டுமே குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் சில தரப்பினர் மக்களின் வெறுப்பையும் கோபத்தையும் விதைக்க தனது அறிக்கையை திரித்துவிட்டனர் என அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்துறையின் மின் கட்டண உயர்வு 14 விழுக்காடு வரை இல்லை. இந்த உயர்வால் 85 விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று நாடாளுமன்றத்தில் பாஜாங் பெரிக்கத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அகமது ஃபைசல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அன்வார் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உறுதியானது மற்றும் முந்தைய நிர்வாகத்துடன் ஒப்பிடும்போது முதலீடு அதிகரித்துள்ளது என்பதே உண்மை. எங்கள் வளர்ச்சி விகிதம் உறுதியளிக்கிறது. நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையிலும் ரிங்கெட்டின் மதிப்பு இன்னும் வலுவாக உள்ளது என்று அவர் கூறினார். நான் இன்னமும் நஜீப்பின் சட்டப்பூர்வ மனைவியே. போலியான முகநூல் தகவலை மறுத்த ரொஸ்மா. தாம் இன்னமும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் சட்டப்பூர்வமான மனைவியே என டத்தின் ஸ்ரீ ரொஸ்மா கூறியுள்ளார். எனவே உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம் என அவர் எச்சரித்தார். தனது பெயரில் இயங்கும் ஒரு போலி ஃபேஸ்புக் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள தகவலை மறுத்தபோது அவர் அவ்வாறு கூறினார். அதில் செக் ரொஸ்மா பிந்தி மன்சோர் டத்தோ நஜீப்பின் முன்னாள் மனைவி என குறிப்பிட்டுள்ளது. அந்த ஃபேஸ்புக் தனத்துக்கு சொந்தமானது அல்ல என்பதை அவர் ரொஸ்மா தெளிவுபடுத்தினார். அந்த போலி கணக்கின் ஸ்கிரீன்ஷாட்டையும் அவர் பகிர்ந்து கொண்டார். தனக்கு ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் கணக்கு மற்றும் டிக்டாக் கணக்கு மட்டுமே இருப்பதாகவும் ரொஸ்மா மேலும் கூறினார். பத்துமலையில் மின் படிக்கட்டு பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும். மந்திரி பெசார் உறுதி. பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டு மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. அதற்குரிய ஆவணங்களை பத்துமலை நிர்வாகம் ஒப்படைத்துள்ள நிலையில் அவை பரிசீலிக்கப்பட்டு முறைப்படி அனுமதிகள் வழங்கப்படும். ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி அதனை தெரிவித்துள்ளார். அதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என்றாலும் அனுமதி வழங்குவது உறுதி செய்யப்படும் என அவர் சொன்னார். அவ்விரு திட்டங்களும் பத்துமலைக்கும் பக்தர்களுக்கும் நன்மையை கொண்டு வரக்கூடியவை. முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருப்பதால் மின் படிக்கட்டும் பல்நோக்கு மண்டபமும் அதன் அந்தஸ்தை உயர்த்தும் என்றார் அவர். மந்திரி பெசார் நேற்று பத்துமலைக்கு வருகை தந்தபோது அவ்விவரங்களை வழங்கினார். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தலைமையிலான தேவஸ்தானத்துடன் நடந்த கூட்டத்திலும் அமீருடன் கலந்து கொண்டார். அதன் போதே மின் படிக்கட்டு மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவது குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அனுமதிக்கான ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டன. தைப்பூசம் 2025 பிப்ரவரி 10 மற்றும் 11 வரை கிளான் பள்ளத்தாக்கில் கேடிஎம்மின் இலவச மின்சார ரயில் சேவை. பத்துமலை தைப்பூசத்தை முன்னிட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை கிளான் பள்ளத்தாக்கில் கேடிஎம் இலவச மின்சார ரயில் சேவையை வழங்குகிறது. இந்த இலவச சேவை பிப்ரவரி 10ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி மறுநாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நள்ளிரவு 11:59 மணிக்கு நிறைவடையும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லுக் தெரிவித்தார். 5 லட்சம் பயணிகள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதோடு இது கடந்த ஆண்டை விட 10 விழுக்காடு அதிகமாகும் என்றும் தைப்பூசத்தின் போது பிப்ரவரி 11ஆம் தேதி உச்சகட்டமாக அதிகமான பக்தர்கள் இலவச ரயில் சேவையில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமூகமான பரிவர்த்தனை செயல்முறை உறுதி செய்வதற்காக அனைத்து கட்டண முறைகளும் கேடிஎம்பி மொபைல் ஆப், கம்ப்யூட்டர் லிங்க் கார்டு, டச் அண்ட் கோ கார்டு, உள்ளூர் வங்கி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மற்றும் இயற்பியல் QR டிக்கெட்டுகள் மூலம் பணமில்லா முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன. பிப்ரவரி 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும்
டிக்கெட் முகப்பிடங்களில் இலவச டிக்கெட்டுகள் கிடைக்கும் என்று அந்தோனி லோக் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். முகப்பிட ஊழியர்களுக்கான சுழல் முறையிலான வேலை இன்று முதல் அரசு அமல்படுத்தியது. கவுண்டர் கிளார்க் எனப்படும் முகப்பிட குமாஸ்தாக்கள் அல்லது பணியாளர்களுக்கான பணி சுற்றுகளை அரசு இன்று முதல் அமல்படுத்த தொடங்கியது. ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்துதல், பணித்திறன்களின் பன்முகத்தன்மையை உறுதி செய்தல், மேலும் திறமையான மற்றும் நட்பு ரீதியான சேவையை வழங்குவதன் மூலம் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று பொது சேவைத்துறையின் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் அஹ்மத் தாலான் அப்துல் அசீஸ் வலியுறுத்தினார். இந்த சுற்றுப்பணியின் மூலம் முகப்பிட ஊழியர்கள் தங்கள் கடமைகளின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துவார்கள். மேலும் பல்வேறு விளக்கங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் விவகாரங்களுக்கு மிகவும் திறமையாக சமாளிக்க அவர்களுக்கு உதவுவார்கள். இந்த நடவடிக்கை மக்களின் தேவைகளுக்கு மிகவும் ஆற்றல் மிக்க மற்றும் பதிலளிக்கக்கூடிய பணி முறையை உருவாக்க பொது சேவை சிறப்பின் சீரமைப்பின் குறிக்கோளுக்கு ஏற்ப உள்ளது. பொது சேவைகளின் தரத்தை வலுப்படுத்தவும், முகப்பிட சேவைகளை வழங்குவதில் செயல்திறனை மேம்படுத்தவும் அந்தந்த அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைகள் உட்பட அனைத்து அமைச்சகங்களையும் உள்ளடக்கிய முகப்பிட பணியாளர்கள் தங்களது பணிகளை இன்று முதல் தொடங்கியுள்ளனர். பண்டார்பாரு பாங்கியில் வீடு உடைத்து திருடிய ஆடவனுக்கு வலைவீச்சு. ஸ்லாங்கூர் பண்டார்பாரு பாங்கியில் வீட்டை உடைத்து திருடிய வைரலான ஆடவனை போலீஸ் தேடுகிறது. சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல் தனது மாமியாரின் வீட்டில் திருடு போனதாக 38 வயது ஆடவர் போலீசில் புகார் செய்துள்ளார். அச்சம்பவத்தில் 2 மோதிரங்கள் களவு போயின. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் திருடனின் முகம் வீட்டிலிருந்த CCTVயில் பதிவாக இருப்பதை கண்டறிந்தது. சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள போலீஸ் தகவல் தெரிந்து பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளது. லுக்கூட் சிலியா செம்பனை தோட்டத்தில் மனித எலும்பு கூடு கண்டெடுப்பு. போர்டிக்சன் லுக்கூட் சிலியா செம்பனை தோட்டத்தில் மனித எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடைந்த குழாயை பழுது பார்க்க சென்ற பணியாளர்கள் அதனை கண்டெடுத்து நேற்று காலை தகவல் கொடுத்ததாக போர்டிக்சன் போலீஸ் துணைத் தலைவர் முகமது முஸ்தபா ஹுசைன் கூறினார். ஒரு மண்டை ஓடும் சில எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டன. எனினும் சம்பவ இடத்தில் ஆடைகளோ அடையாள ஆவணங்களோ ஆயுதமோ எதுவும் காணப்படவில்லை. குற்றம் அம்சங்களுக்கான தடயங்களும் கண்டறியப்படவில்லை. இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 40,000 ரிங்கிட்டிற்கு மேல் பணமும் ஆபரணங்களும் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ரோஹிங்கியா ஆடவன் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்டான். நகைகள் மற்றும் 40,000 ரிங்கிட்டிற்கும் மேலான ரொக்கத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் ஒருவர் இறக்கும் வரை தாக்கப்பட்ட பெண் புதைக்கப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். 20 வயதுடைய அந்த ரோஹிங்கியா நபர் கடந்த 4 மாத காலமாக கோலாமுடா பகுதியில் தனது முதலாளி வீட்டில் இருந்து வந்ததோடு அங்கு வீட்டு வேலை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. ஜலான் கம்போங் சுங்கை பாரோவில் உள்ள வீடமைப்பு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தனது கணவர் இறந்து கிடந்ததை ஜனவரி 28ஆம் தேதி அன்று ஒரு பெண்ணிடம் இருந்து போலீஸ் புகாரை பெற்றதாக கோலாமுடா போலீஸ் தலைவர் வான் அசருடின் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 35 வயது முக்கிய சந்தேக நபர் உட்பட 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். 40,150 ரிங்கிட் ரொக்கம், தங்கச்சங்கிலி, மூக்குத்தி ஆகியவற்றை கடந்த ஜனவரி 4ஆம் தேதி அந்த நபர் திருடிவிட்டதாக அவரது முதலாளி குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த திருட்டு விவகாரம் குறித்து தனது வீட்டில் வேலை செய்த நபருக்காக எதிராக முதலாளி போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் 380வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. கைது செய்யப்பட்ட சந்தேகத்தின் பேர் வழி தனது வீட்டின் வேலைக்காரர், அவரது மனைவி மற்றும் ஐநா அகதிகள் ஆணைக்குழுவின் கார்டை கொண்டிருந்த அவரது தந்தையையும் கடந்த 1 மாத காலமாக பிடித்து வைத்திருந்ததோடு காணாமல் போன ரொக்கத்தை மீண்டும் பெறுவதற்கு தனது வேலைக்காரரை தாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. ஜகார்த்தா முருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தேறியது. இந்தோனேஷியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை அம்சத்திற்கு மோடி புகழாரம். இந்த தைப்பூச மாதத்தில் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் முருகன் குடிகொண்டுள்ளார்.
ஆம், இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய முருகன் ஆலயமாக ஸ்ரீ சனாதன தர்ம ஆலயம் எழுந்தருளி ஜகார்த்தாவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட 4000 சதுர மீட்டர் நிலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதன் மகா கும்பாபிஷேகமும் அண்மையில் கோலாகலமாக நடந்தேறியது. அதில் சிறப்பம்சமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் வாயிலாக பங்கேற்றார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என தமிழில் கூறி உரையை தொடங்கிய மோடி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டது தனது பாக்கியம் என்றார். இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான பிணைப்பானது பாரம்பரியம், அறிவியல் மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. இரண்டுமே வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரம்பரியமிக்க நாடுகள் என்றார் அவர். வெகு தொலைவிலிருந்தும் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதைப் போலவே தாம் உணர்வதாக அவர் நிகழ்ச்சியுடன் கூறினார். இவ்வேளையில் முருகன் கோவில் திறப்பு விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவின் இளைய சகோதரர் ஹாஷிம் டொஜோஜோ ஹாடி குசுமோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆஸ்திரேலியாவில் மனைவியை ஆசிட் குளியல் மூலம் கொடூரமாக கொன்ற கணவன். ஆஸ்திரேலியா கேன்பராவில் கணவனின் படுபாதக செயலால் எரி திராவகத்தில் குளித்து பரிதாபமாக உயிரை விட்டுள்ளார் மனைவி. மருத்துவ மாணவியான 19 வயது அர்னிமா ஹயாட் என்பவரை மரணமடைந்த பெண் ஆவார். அவரின் 20 வயது கணவன் மெராஜுக்கு மனைவி மீது பொறாமை, மற்ற ஆண்களுடன் அவர் பழகுவதால் சந்தேகம் வேறு. இதனால் வெளியில் எரி திராவகத்தை வாங்கி வந்து வீட்டில் மனைவி குளிக்கும் தொட்டியில் கலந்துள்ளார். முதலில் 20 லிட்டர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வாங்கி வந்தவர் மீண்டும் 80 லிட்டரை வாங்கி வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று குளியலறை தொட்டியில் அர்னிமா குப்புற இறந்து கிடந்தார். மரபணு பரிசோதனை நடத்தியே அவரை அடையாளம் காணும் அளவுக்கு உடல் உருகுலைந்து போயிருந்தது. கணவருக்கு கடைசியாக குறுந்தகவல் அனுப்பிய 45 நிமிடங்களுக்கு பிறகே அர்னிமா இறந்து கிடந்தார். இதனை அடுத்து மிராஜ் தலைமறைவானார். எனினும் போலீஸ் அவரின் புகைப்படத்தை வெளியிட்ட 20 மணி நேரங்களில் அவர் சரணடைந்தார். 2021ஆம் ஆண்டில் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் இன்றி ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட இருவரும் சிட்னி புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது.